நான் சினிமா மாசு இருக்குது, காசு இருக்குது, ரெண்டு பேரும் தான் வரணுமா? ஊழல் பண்ணாதே உனக்கு என்ன வேலைன்னு கேட்பீங்களா? அப்ப ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொண்டை வத்த கத்துறாரு, ஒரு சீமான் வந்து கத்திக்கிட்டு தொண்டை புண்ணா போச்சுறாரு. அவர்லாம் மரியாதையே கிடையாதா? அவர் விஜய் நடிக்கிறது சூப்பர், நல்லா எனக்கு பிடிக்குமே. விஜய் நல்லா சூப்பரா பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நல்லா பாடுறாரு, நல்லா ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம். சிங்கிள் டேக்ல வந்து எவ்வளவு லென்த்தியான ஷாட்ஸ் அவர் பண்ண முடியும் நான் பாத்துருக்கேன். நான் பியூட்டிஃபுல்லா பண்றாரு, அது யார்? அது வேற. அதனாலே என்ன அர்த்தம்? அப்ப ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து தொண்டை வத்த கத்துறாரு, ஒரு சீமான் வந்து கத்திக்கிட்டு தொண்டை புண்ணா போச்சுறாரு. அவர்லாம் மரியாதையே கிடையாதா? அவர் சிந்திக்கிற விஷயமா பேசுறாங்க. அன்புமணி ராமதாஸோட பேச்சுல கூட டேட்டாவை எடுத்து பாருங்க. நான் 100 முறை சொல்லிருக்கேன். திரு ஜி.கே. வாசன் நேர்மை எடுத்து பாருங்க. 5 வருஷம் ஒருத்தர் மினிஸ்டரா இருந்து ஒரு குற்றச்சாட்டு கூட ஆளாகாத மனுஷன். அப்ப எல்லாரும் தமிழரை மணி மாதிரி பொலிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் தான் வாங்கிட்டு போணுமா? நல்ல வேணா வெளியே போக சொல்லுவீங்களா? ஊழல் பண்ணாதே உனக்கு என்ன வேலைன்னு கேட்பீங்களா? நான் சினிமா மாசு இருக்குது, காசு இருக்குது, ரெண்டு பேரும் தான் வரணுமா? ஒரு டாக்டர் வர வேண்டாம், ஒரு இன்ஜினியர் வர வேண்டாம், ஒரு லாயர் வர வேண்டாம், ஒரு படிச்ச வர வேண்டாம், ஒரு உழைக்கிற வர வேண்டாம், ஒரு எதிர்கால தலைமுறைக்கு சிந்திக்கிற வர வேண்டாம். என்ன புரியவே இல்லை எனக்கு. என்ன யாரும் உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம? அவருடைய விஷயம் என்ன? நீங்க யாராவது ஒருத்தர் விஜய்க்கு ஓட்டு போட்டு சொன்னா யாரா? திரு அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்களே, உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிறந்த அரசியல் விமர்சகர்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்களே இப்படி அடிக்கடி மாற்றி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்கிறீங்க என்ன சினிமாவில் இருந்து வந்தவங்களுக்கு இப்படி மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க. இதே உங்களுடைய கருத்து ஃபஸ்ட்டில் இருந்தே இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேட்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு கொள்ளும் போது ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி தான் பேசுகிறீங்க. தளபதி அவர்கள் திரு சீமான் அவர்களையும் திரு ஜி.கே. வாசன் அவர்களையும் அதுபோக அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து விமர்சிச்சும் பேசலை. மக்கள் வந்து விஜய் அவர்கள் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி வாக்களிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. அதாவது இப்போ திமுக அதிமுக 2 ஆட்சிகளும் சரியில்லை அப்படிங்கிறதுனால வேண்டான்னு சொல்லி மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவு மே 4ஆம் தேதி கட்டாயம் சிறப்பாக அமையும். அதுபோக எங்கள் கட்சியிலையும் டாக்டர்ஸ், லாயர்ஸ் எல்லாருமே சிறப்பானவர்கள் இருக்காங்க. மற்ற கட்சியில் மட்டும்தான் சொல்லி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம். மே 4ஆம் தேதி கட்டாயம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார்.